அப்படியே கவுண்டருக்குள்ள போறான். அன்புமணி அண்ணாச்சி பயங்கர சந்தோஷத்தில் இருக்காரு. பின்ன சௌமியா அக்கா உள்ள போயிட்டாங்கல்ல, அத சட்டசபைக்குள்ள போயிட்டாங்கல்ல, அந்த மகிழ்ச்சியா இருக்கும்னு பார்த்தா பாமக ஜெயிச்சதுல சந்தோஷம் இல்லை, அட தாவேக்கா ஜெயிச்சதுல சந்தோஷம் இல்லை, திமுக தோத்ததுல அம்புட்டு சந்தோஷம் மனுஷனுக்கு. என்னமோ கேட்டிருப்பார் போலுக்கு, கிடைச்சிருக்காது போல். அவ்வளோ ஆணவம். இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர்ல தோத்ததுக்கு காரணமே சேகர் பாபு தான். சென்னையில இவங்க தோத்ததுக்கு காரணமே சேகர் பாபு தான். அவருடைய அணுகுமுறை, அவருடைய பேச்சு, அவரு சரி, அது அவங்க கட்சி பிரச்சனை. அப்படியே இப்படியே இருங்க. என்ன மாற்றம்? இப்ப நடந்த மாற்றத்தை நான் உண்மையிலே மனதார நான் வரவேற்கின்றேன். இன்னைக்கு இளைஞர்கள் அரசியல் தெரிந்து கொள்ள தொடங்கிவிட்டார்கள். இது உண்மையிலே நான் வரவேற்கின்றேன். தேர்தலுக்கு முன்பு இந்த இளைஞர்களை பற்றி என்னென்னமோ பேசினாங்க. தற்கூறி, அந்த கூறி, இந்த கூறி எல்லாம் பேசினாங்க. அதெல்லாம் தவறானது. இளைஞர்கள் இன்னைக்கு தேர்தல்னா என்ன, அரசியல்னா என்னன்னு தெரிந்து கொள்வது, இதை வரவேற்கின்றோம். அவங்களுக்கு இன்னைக்கு தெரியாம போலாம், ஆனா இன்னும் 2 மாசம் 3 மாசத்துல அவங்க தெரிஞ்சுப்பாங்க. இதைத்தான் நம்ம முயற்சி பண்ணோம். 2016 மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு மிகப்பெரிய ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டோம். பிரச்சாரம் வெற்றி பெற்றது, நாம் வெற்றி பெற முடியவில்லை. அப்படியே நம்ம பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் ஐயா இருக்கார்ல, அவர் ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவுபடுத்துறோங்க. நாங்க எங்களுடைய கொள்கை இருமொழி கொள்கை தான். எதையும் எங்க மேல மறைமுகமாகவோ நேரடியாகவோ திணிக்க முடியாது. ஆனா 2 வருஷம் காசு தரல, எப்படி கொண்டு போறோம் தெரியலன்னு லைட்டா டர் வாங்குறார். கடந்த 2 ஆண்டுகளாக அந்த நிதி நமக்கு வந்து சேரலை. அது ஒரு மிகப்பெரிய துயரம். அந்த நிதி எங்களுக்கான நிதி கிடையாது, இந்த அதிகாரிகளுக்கான நிதி கிடையாது. அந்த நிதி அந்த மாணவர்களுக்கான நிதி, மாணவிகளுக்கான நிதி. எந்த காரணம் கொண்டும் அதை தடை செய்வது ஒரு துயரமானது. அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அதே சமயம் எந்த மறைமுக அழுத்தத்திற்கும் நாங்கள் அடிபணியவர்கள் கிடையாது. நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல மண்ணுரிமையும் பெண்ணுரிமையும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அடிப்படை உரிமையாக இருப்பதைப் போலவே இந்த இருமொழி கொள்கை என்பது எங்களுடைய கட்சியினுடைய பிரகடனப்படுத்தப்பட்ட கொள்கை. அதில் மாற்று கருத்தே கிடையாது. இந்த தேர்வு எழுதிய ஒவ்வொரு மாணவனும் மாணவியும் அவர்களினுடைய பெற்றோர்களும் ஆசிரியர்களும் வெற்றியாளர்கள் தான். இந்த தேர்வு அந்த குழந்தைய அழகா ஆளாக்கி அழகை பார்த்து இங்கே கொண்டு வந்திருக்கிறோம். நிறைய மதிப்பெண் வாங்க போற, அவங்க ஆசைப்பட்டதெல்லாம் அடைய போற மாணவர்களுக்கு முன்கூட்டிய வாழ்த்துக்கள். எதிர்பார்த்த அளவிற்கு ஒருவேளை மதிப்பெண் வரலனாலும் அதை நினைத்து கவலைப்பட வேண்டாம். உங்களுக்காக தான் நான் நிற்கிறேன். நீங்க எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ். அதனால எல்லோரும் சேர்ந்து ஒரு இன்க்ளூசிவான ஒரு எஜுகேஷனை நம்ம முன்னெடுத்திருக்கிறோம். அப்படியே ஐயா நாங்க இருக்கவியா, நீங்க ஏயா கவலைப்படுதியே? ஒன்றும் கவலைப்படாதேன்னு இபிஎஸ் ஐயாவை சேர்ந்து தேர்தலாக மாவட்ட செயலாளர்களாக சேர்ந்து கூட்டமாக கூடியிருக்காங்கல்ல, அதில் ஓஎஸ் மணி ஐயா மட்டும் ஒரு ஹைலைட்டாக சொல்லுதாரு, இது தோல்வி கிடையாது, கௌரவமான வெற்றி, அதனால கலங்க தேவையில்லை, நாம் அப்படியே மீண்டு பரப்போங்கார். தேர்தலில் நாம் ஒன்றும் மோசமான தோல்வியை சந்தித்து விடவில்லை, கௌரவமான வெற்றியை பெற்றிருக்கிறோம். கடந்த காலத்தில் இதைவிட மோசமான தோல்விகளை எல்லாம் நாம் சந்தித்து மீண்டும் ஆட்சியை பிடித்திருக்கிற வரலாறு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உண்டு. மீண்டும் நம்முடைய இயக்கம் வெற்றி பெற பாடுபட வேண்டும் என ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் குறித்து கருத்துரைகள் வழங்கியிருக்கிறார்கள். அங்க இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன சொல்றீங்க சார்? அங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற பேச்சே கிடையாது, அதை பற்றிய பேச்சே இல்லை. அப்படியே நம்ம இபிஎஸ் ஐயாவுக்கு இப்போ எதிர் தரப்பா இருக்கார்ல, சிவி சண்முகம், வேலுமணி ஐயா குரூப்புகள்ல இருந்து சொல்றாங்க, நீங்க உங்க பதவிக்கு ஆபத்துன்னு வாங்க பேசலாம்னு கூப்பிடுதீங்களே, இதைத்தானே நாங்க முன்னாடி இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம், கொஞ்சமாச்சு காது கொடுத்து கேட்டீங்களா அப்படின்னு பாயிண்டா அள்ளி போடுதார். அவரும் ஒரு விஷயத்தை யோசிச்சா நல்லா இருக்கும். இபிஎஸ் ஐயாவும் இப்படித்தான் பாயிண்டா எடுத்து போட்டார். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாகவும் கூட்டணி வைப்பதற்கு நம்மோடு பேச்சு நடத்தினார்கள். இன்று அவர் இல்லை என்று மறுக்கலாம், ஆனால் உண்மை அதுதான். கூட்டணி எப்படியெல்லாம் அமையக்கூடாது என்பதற்காக எப்படியெல்லாம் பேச வேண்டுமோ அதையெல்லாம் பேசி அவர்களை வெளியேற்றுவதிலே குறியாக இருந்தார். இப்படி அச்சுறுத்தி மிரட்டி உருட்டி இன்றைக்கு கட்சிக்காரர்களை மிரட்டி உருட்டி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் நிர்வாகிகள். இப்படி அச்சுறுத்தலே வச்சிருந்தால் ஒரு கட்சி எப்படி வளரும்? அப்படியே ஆர்பி உதயகுமார் ஐயா என்னதான் இருந்தாலும் சொந்த கட்சியை விட்டு போக முடியாதுங்கய்யா. அவங்க அப்படியே தத்தளிக்கிறத அப்படியே தடமாறாம மறக்கலான்னு பார்த்து இது பண்றார். ஆனா செய்தியாளர்கள் 4 பக்கமும் அம்ப விட்டு கப்பலை ஓட்ட விடுற மாதிரி பண்ண கடைசியில் கையெடுத்து கும்பிட்டு நான் போயிட்டு வரேன், 300 நாளைக்கு பேசலாம்னு மனுஷன் ஓடியா விட்டாரலாம்.
எல்லா விவரங்களும் விரிவா ஆலோசனை பண்ணாங்க. ஒரு புதிய நம்பிக்கை ஏற்படுத்துவதாக இந்த கூட்டம் அமைந்திருக்கிறது. யாருமே கணிக்க முடியல. நீங்க கணிச்சீங்களா சொல்லுங்க. எது யதார்த்தமாக யாருமே கணிக்க முடியாத, யூகிக்க முடியாத ஒரு எதிர்பாராத தீர்ப்பு மக்கள் தீர்ப்பு. அந்த மக்கள் தீர்ப்பை நம்ம தலைவணங்கி ஏற்றுக்கொண்டது. அவங்க நமக்கு எதிர்க்கட்சி அந்தஸ்து கொடுத்திருக்கிறாங்க. அந்த வரிசையில் நின்று பணியாற்றணும்ன்றது மக்களுடைய தீர்ப்பா இருக்கு. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. ஐயா ஐயா விடுங்க. கவுண்டம்பாளையம் தொகுதி கனிமொழி இருக்காங்க இல்லையா, அதாங்க தாவே காவல எம்எல்ஏ வாங்கினாங்கல்ல, அவங்க வக்கீலுக்கு படிச்சிருப்பாக போல் இருக்கு. ஆனா முன்னாடி டாக்டர் போட்டிருக்காங்க. ஒரே பிரச்சனைக்காடு சண்டைக்காடாகி போச்சு. அதுக்கு அவங்க சொல்லுதாங்க, இங்க பாருங்க, நான் எம்பிபிஎஸ் படித்த டாக்டர் அல்ல, சோதிடத்தில் டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கோங்க, நான் சொன்னோம்னா எல்லாம் பழிக்கும் அப்படிங்க. வந்து டாக்டரேட்டுங்க, நான் ஃபிலோசபிக்கல் டாக்டரேட் இன் ஆஸ்ட்ராலஜி. நான் வந்து என்னோட பேஷனேட் ஆஸ்ட்ரோ அப்படிங்கிறதுனால நான் ஆஸ்ட்ராலஜியில் டாக்டரேட் முடித்தேங்க. மெடிசன் படித்த டாக்டராக இருந்தாலும் சரி, டாக்டரேட்டாக இருந்தாலும் சரி, டாக்டர்னு தான் மென்ஷன் பண்ணுவாங்க. அது ஒரு புனை பெயர் ஆயிடுச்சு எனக்கு. டாக்டர் கனிமொழி சந்தோஷ்னு கூப்பிடல. அடுத்தது வந்துட்டு நான் அந்த ஹெல்த் ப்ரியாரிட்டி நிறையா இருக்கிறதுனால என்னோட வீடியோஸ் வந்துட்டு மேக்ஸிமம் ஹெல்த் பேசிஸில் இருக்குங்க. அதன் ரீதியாக விஷயங்களை வச்சுக்கிட்டு நான் வந்து டாக்டர் அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு சர்ச்சை கிளப்பிட்டு இருக்காங்களே தவிர, நான் பேசிக்கலி ஒரு லாயருங்க. அந்த ஆஸ்ட்ராலஜியில் டாக்டரேட் முடிச்சிருக்கேன். மதுரையில் அதிமுக பிரமுகர், எல்லாராலும் அறியப்படக்கூடியவர் மருத்துவர் சரவண ஐயா. அவர் சொல்லுதாரு, நம்ம முதல்வர் விஜய் இருக்கார்ல, அம்மா உணவகத்தை அப்படியே சீரமைப்பு பண்ணி டெவலப் பண்ணுவோம்னு சொன்னது மனசுக்கு ரொம்ப குளிர்ச்சியா இருக்கு, குளுக்கோஸ் ஏத்துற மாதிரி அப்படின்னு வரவேற்கார். முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினே தோல்வி விட்டுருக்கிறார். வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜி தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க. கேரளாவில் பினராயி விஜயன் தோல்வி அடைகிறாரு. இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறது? இதெல்லாம் அரசியலில் ஏற்ற தாழ்வுகள் இருக்கும், வெற்றி தோல்விகள் இருக்கும். நம்ம பார்த்துருக்கோம்ல, இன்னைக்கு புரட்சியோட திட்டத்தை, முக்கியமான ஒரு திட்டத்தை அவர் செய்கிறார். அப்போ வந்து முதலமைச்சர் வந்து வெல் இன்ஃபார்ம்டாக இருக்கார். அவருக்கான அந்த ஒரு அவர் மக்களுக்கு செய்யணும்னு நினைக்கக்கூடிய அந்த நினைப்பு இருக்கிறதுல, அந்த நினைப்பை நாங்கள் வாழ்த்துறோம்.